வாழ்வில் தோல்வி என்று எதுவும் இல்லை, எல்லாமே திருப்பு முனைகளே. எதையும் புன்னகையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். வணக்கம், நான் உங்கள் நண்பன் தமிழ்ச்செல்வன். இது கிங்ஸ்டன் வாய்ஸ் சேனல். ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த லெட்டர் வந்துருச்சுங்க இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து. வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். இந்த உலகத்திலே பெரிய போஸ்ட் ஆஃபீஸ் எதுன்னு தெரியுமா? அப்போ தெரிஞ்சுக்குங்க. ஸ்காட்லாந்து நகரத்தில் உள்ள சாங்க்வா போஸ்ட் ஆஃபீஸ் தாங்க. இது எப்பத்துலேருந்து ஆக்டிவில் இருக்குன்னா 1712 ஆக்டிவ் இருக்குங்க. WHO கேள்விப்பட்டிருப்பீங்க, UNO கேள்விப்பட்டிருப்பீங்க. UPUனா என்னன்னு தெரியுமா? அப்போ தெரிஞ்சுக்கங்க. யூனிவர்சல் போஸ்டல் யூனியன். இந்த ஆர்கனைசேஷன் வந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னா 1874ங்க. இதில் வந்து மொத்தம் வந்து 192 நாடுகள் இதில் வந்து பங்கேற்றிருக்காங்க. இது எதுக்காக இந்த வந்து ஆர்கனைசேஷன் ஃபார்ம் ஆகிருக்குன்னா போஸ்டல் பாலிசி மற்றும் இமெயில் எக்ஸ்சேஞ்சுங்க. இந்த இதில் வந்து இந்தியா எப்போ சேர்ந்துருக்குன்னா 1876 சேர்ந்துருச்சுங்க. அதாவது இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியே சேர்ந்துருச்சுங்க. வாங்க நம்ம ஊர் போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் மொத்தம் எத்தனை போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னு தெரியுமா? 1.5 லட்சம் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குங்க. இதில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 4,17,000 பேர் வேலை செய்கிறாங்க. சரி, அதெல்லாம் ஓகேங்க. இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டாம்ப் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியுமா? 1947 ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. அது மகாத்மா காந்தி ஃபோட்டோ வச்சு தாங்க ரிலீஸ் ஆயிருக்கு. இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீஸ் வந்து இது மட்டும் நடத்தலைங்க, பேங்கிங் சர்வீஸும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பேங்கிங் சர்வீஸ்னால கிட்டத்தட்ட வந்து 33 கோடி பேர் வந்து பயணிச்சுட்டு வராங்க. இந்தியாவில் மொத்தம் வந்து 3 யூனிக்கான போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க போகலாம். இந்தியாவில் மொத்தம் 3 யூனிக்கான போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குங்க. இக்கிம் போஸ்ட் ஆஃபீஸ் இன் இமாச்சல் பிரதேஷ். இந்த இக்கிம் போஸ்ட் ஆஃபீஸில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலேருந்து 15,500 அடி ஹைட்டில் இருக்குங்க. இது எப்பத்துலேருந்து யூஸ் ஆகிட்டு இருக்குன்னா ஃப்ரம் 1983 1983 இது ஆக்டிவில் இருக்குங்க. இப்போ வரைக்கும் ஆக்டிவில் இருக்குங்க. செகண்ட் ஒன், த ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் லொக்கேட்டட் இன் ஸ்ரீநகருங்க. இந்த ஸ்ரீநகரில் டால்கா லேக்கில் தாங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கு. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அண்டார்டிகாவில் இருக்குங்க. இதுக்கு பேர் டாஸ்கிங் அங்கோத்ரி போஸ்ட் ஆஃபீஸ். இது எப்போ உருவாச்சுன்னா 1984ங்க. வாங்க போஸ்ட் ஆஃபீஸ் வச்சு ஒரு குட்டி கதை பார்க்கலாம். இந்த கதை வந்து சுமார் 1960 நடக்குதுங்க. கொடைக்கானல் கிராமத்தில் உள்ள உக்கல்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துலேங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ் லவ். அந்த ஊரில் மலை மேலே வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குங்க. அந்த போஸ்ட் மாஸ்டர் பேர் பார்த்திங்கன்னா ராம் சுப்புங்க. அந்த ராம் சுப்பு என்னென்னலாம் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் மக்களுக்கு வந்து லெட்டர் படித்து கொடுக்கறது, இந்த கவர்மெண்ட் ரீதியாக வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி போயிட்டுருக்கேன். இதே மாதிரி ஒரு 30 நாள் கடந்துருச்சுங்க. இந்த 30 நாள் கடந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து திடீர்னு ஒரு லெட்டர் வருதுங்க, லக்ஷ்மின்னு பேர். அந்த பேரை பார்த்தா புதுசாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி இந்த லக்ஷ்மின் பேருக்கு எந்த லெட்டருமே வரலைங்க. அந்த ஊர் மக்கள்லாம் கேட்டு பார்க்குறாங்க, அந்த லக்ஷ்மி யாருன்னா, லக்ஷ்மி அங்கே இருப்பாங்க இங்கே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக கண்டுபிடிச்சி அந்த லக்ஷ்மி வீட்டுக்கும் போயிடுறாங்க. இந்த லக்ஷ்மி வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த லக்ஷ்மி வந்து ஒரு மாற்றுத்திறனாளிங்க. அது அவங்க என்ன லக்ஷ்மி வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு கண்ணு தெரியாது, நீங்கள் இந்த லெட்டரை எனக்கு வந்து கொஞ்சம் படித்து காமிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த அம்மா. அதே மாதிரி இவரும் படித்து காமிக்கிறாங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா, அவங்களோட வீட்டுக்காரர் வந்து இந்த மாதிரி வெளியூர் இருக்கார், வர கொஞ்சம் லேட் ஆகும், அது வரைக்கும் வந்து நீ உடம்பு நல்லா பார்த்துக்கோ, நான் வர வரைக்கும் நீ உடம்பு ஜாக்கிரதையாக பார்த்துக்க, நான் கூடி சீக்கிரத்தில் வந்துடுவேன், சீக்கிரமாக செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதே மாதிரி மாதம் வந்து ஒரு லெட்டர் போடுறாரு. அந்த லெட்டர் கொண்டு வந்து அந்த போஸ்ட்மேன் வந்து படித்தும் காமிச்சிட்றாருங்க. இது போக போக என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வர லெட்டரும் நின்றுதுங்க. அதே மாதிரி பார்க்குறாங்க, இந்த அம்மா என்ன இப்போ போஸ்ட்டுக்கு லெட்டரே ஒன்றும் வரல, எதுவுமே லெட்டர் போடலின்னு ஒரு மாதிரியாக சோகமாக இருக்கிறாங்க. இதை வந்து அந்த போஸ்ட்மேன் வந்து பார்த்துறாங்க. என்ன ஏதாச்சுன்னு கேட்கும்போது அந்த அம்மாட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து லெட்டர் வந்துட்டு இருந்தது வீட்டுக்கார்ட்டிருந்து, இப்போ லெட்டர் வர்றதில்லை, என்னாச்சுன்னு தெரில, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கும்போது அப்புறம் அந்த லெட்டர்லேருந்து வர ஃபம் அட்ரஸ் வச்சு அந்த போஸ்ட்மேன் வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்து அவங்க வீட்டுக்கும் நான் போயிடுறாங்க. போய் பார்க்கும்போது தான் தெரியுது, ஒரு வயசான அம்மா வந்து உடம்பு முடியாமல் படுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி போஸ்ட்மேன் போய் அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, என்னங்க இந்த மாதிரி லெட்டர் வந்துட்டு இருந்தது, ஏன் வர்றது இல்லைன்னு கேட்குறாங்க. ஆமாங்க, இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி லக்ஷ்மிங்கிறது என் மருமக தான், என் பையன்தான் வந்து மாதம் ஒரு லெட்டர் போட சொன்னான். அந்த பையனுக்கு இப்போ அந்த பையன் எங்கேன்னு கேட்கும்போது தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, அந்த அம்மா வந்து அந்த பையன் வந்து ஒரு கார் விபத்தில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுறான். அந்த ஆக்சிடென்ட் ஆகில கடைசி தருவாயில் வந்து அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, என் ஒய்ஃப் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, கண் பார்வையற்ற, இந்த நியூஸ் வந்து நான் இறந்த நியூஸ் வந்து என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சதுன்னா மன உளைச்சல் ஆகி அவங்களும் இறந்துருவாங்க, இப்போ வேறு அவள் கன்சீவாக இருக்கா, அதனால் வந்து நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க,
மாதம் ஒரு லெட்டர் எழுதி தரேன், ஒரு 10-20 லெட்டர் எழுதி தரேன், ஒரு வருஷத்துக்கு உண்டானது. நீங்கள் வந்து மாதம் வந்து என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து அது போஸ்டலில் போகிற மாதிரி பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த பையனும் இறந்துடுறான். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு 5-6 மாதம் எப்படியும் அந்த ஒவ்வொரு லெட்டராக எடுத்து போஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. இப்போ கடைசியாக வந்து ஒரு 4-5 மாதமாக போகல. ஏன் போகலைன்னா அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனால போகலிங்க. அப்புறம் தான் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த போஸ்ட்மேன் என்ன பண்ணுறாருன்னா, சரிம்மா நான் எப்படியாச்சும் வந்து இந்த மீதி இருக்கிற லெட்டரை வந்து லக்ஷ்மிக்கு வந்து மாதம் போய் அந்த வீட்டுக்கே போய் நான் படித்து இதெல்லாம் நான் சொல்லிடுறேன். சொன்னதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தையில வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்டயே கொண்டு வந்து சேர்த்திறேன்னு சொல்லி முடிச்சிட்றாருங்க. அங்கேருந்து அவர் கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி வந்து ஊருக்கும் போயிடுறாருங்க. கொடைக்கானல் போயிட்டு மாதம் லெட்டர்லாம் வந்து படித்து காமிச்சு அவருக்கு வந்து குழந்தையும் பிறந்துருதுங்க, பெண் குழந்தை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லக்ஷ்மியை கூட்டிகிட்டு வந்து அந்த அம்மாட்டையே சேர்த்து வச்சிட்றாருங்க. இதாங்க இந்த ஒன் டே போஸ்ட்மேன் லைஃப். இந்த கதை கேட்டிருப்பீங்க. கதை கண்டிப்பாக பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். டெய்லி அப்டேட்க்கு இன்ஸ்டா பேஜையும் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது கிங்ஸ்டன் வாய்ஸ் சேனல்.